அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய வாஷிங் மிஷின் வந்து உருவாகிருக்கு. அது என்ன வாஷிங் மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வாஷிங் மிஷினில் இங்கே துணியை போட்டு வச்சுக்கோங்களேன், துணியை முழுக்க அழுக்கெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுரும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் பனையூரில் ஒரு புதிய வாஷிங் மிஷினை தவைக்கா தலைவர் விஜய் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஊழல் பண்ணக்கூடியவங்க, அந்த குட்கா வைக்கக்கூடியவங்க, சொத்து குவிப்பில் வழக்கு எடுக்கக்கூடியவங்க, இப்படி என்னெல்லாம் உங்கள் மேலே தப்பு இருக்கோ அந்த தப்பு இருக்கக்கூடியவங்கள நீங்கள் இந்த வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூய முறையில் மிஷினில் செலவெல்லாம் செஞ்சு அவங்கள எடுத்து கொடுத்துரும். அப்படிப்பட்ட மிஷினை தாவேக்காத்தல் விஜய் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இன்றைய தினத்தில் விஜயபாஸ்கர் அப்படிங்கிற மாபெரும் அரசு தலைவர்லாம் கிடையாதுங்க, ஊழல் வழக்கு உள்ள ஒருத்தர். அதாவது இந்த குட்கான் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாடி ஐயா ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துக்கு குட்காவோடு உள்ளே போனார். உள்ளே போய் இந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் குட்காவை தொடர்ச்சியாக விற்பனை பண்ணி பல கோடிக்கு சொத்தை சேர்த்தவர் தான் விஜயபாஸ்கர். அவருக்கு கிட்டத்தட்ட அவர் மேலே 11 வழக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக குட்கா வழக்கு இருக்குது, மிரட்டின வழக்கு இருக்குது, அரசு அதிகாரிகளை தொல்லை பண்ண வழக்கு இருக்குது, தேர்தலில் முறைகேடு பண்ண வழக்கு இருக்குது, தேர்தல் சமயத்தில் பணம் கொடுத்த வழக்கு இருக்குன்னு சொல்லி பல வழக்குகள். 100 செந்தில் பாலாஜிக்கு சமமானவர் தான் இந்த விஜயபாஸ்கர். அவர் மீது ஐடி ரைடு நடந்திருக்கு. எல்லா வழக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இன்னைக்கு தாவைக்கால எப்படி இணைகிறாரு? நீங்கள் சும்மா உட்காராதீங்க, செல்ஃபி எடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க, எக்ஸில் போடுங்க, ட்ரெண்ட் பண்ணுங்க. அவரை வந்து யார் அவர் சொல்கிறார், இல்லை அப்படியே உட்காந்து ஒரு செல்ஃபி எடுங்க, ஃப்ரீயாக இருக்காமல் ஒரு செல்ஃபி எடுங்க, அப்படி அடிச்சு விடுங்க, எக்ஸில், ட்விட்டரில், இன்ஸ்டாவில் அடிச்சு விடுங்க. புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி, புதிய மகிழ்ச்சி, புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கம், நல்ல தொடக்கம், நம்முடைய தொடக்கம், இப்படி ட்ரெண்ட் பண்ணி அவர் வந்து அரசியலுக்குள்ளே போக போகிறாராம்மா. இப்போ பார்த்துக்கோங்க, அவருக்கு தெளிவாக இருக்குது பாருங்க. பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும்பாங்க. ஆனால் இங்கே இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது விஜய் கட்சியில் வந்து. ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான். எப்படி ஏற்கனவே ஐயா விஜய் மீதும் இதே சொத்து வரியை, அந்த காருக்கு கட்டின வரியை குறைச்ச வழக்கு இருக்குது. ஆதவர்த்தினாலிருந்து பல பேர் ஏற்கனவே பல ஊழல் பண்ணவங்க, ஊழல் பண்ணி நவீன முறையில் திருடினவங்க, அவங்க தான் இன்றைக்கி தாவைக்கால முக்கிய பொறுப்பு இருந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் இன்றைக்கி எல்லா பக்கத்துலேயும் அரசு வழக்கறிஞராக போட்டுட்ருக்க நியமனம் பண்ணுறாங்க. அந்த அரசு வழக்கறிஞரில் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 30 லட்சம் இங்கே இருக்கிறாங்க. இது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு பேருக்கு யார் கொடுத்துருக்கா? தாவைக்கா கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க. அப்போ விஜயபாஸ்கருக்கு ஏற்ற கட்சி தான் இப்போ இருக்கக்கூடிய தாவைக்கா. அவர் அதிமுக இருக்கிறத விட சுதந்திரமாக இருக்கலாம். இன்னொருத்தர் இருக்கார், எம்ஆர் பாஸ்கர். பாருங்கள் எப்படி இணைகிறாங்க பாருங்கள். இப்போ இவருடைய இது என்னென்னா, இவர் மேலே 9 வழக்கு இருக்குது. தேர்தல் அதிகாரி மிரட்டின வழக்கு. விஜயபாஸ்கர் மீதான 30 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு, தேர்தல் அதிகாரியை மிரட்டியது, கனிம வள விதிமீறல் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இப்போ இவங்க எல்லாருமே எதுக்குள்ளே போகிறாங்கன்னா, ஒரே குட்டைக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. எந்த குட்டைக்குள்ளே? ஒரே சாக்கடைக்குள்ளே ஒட்டுமொத்த பேர் இணைஞ்சிட்டு இருக்காங்க. விஜய் பேசின சட்டமன்றத்தில் ஊழல் செஞ்சவங்களை விடமாட்டேன், செய்யவும் விடமாட்டேன், இதுவரைக்கும் செஞ்சவங்களை விடமாட்டேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம், செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படின்னா சார் செஞ்சிருவீங்க அப்படின்னு பார்த்தா ஊழல் செஞ்சவங்களை முழுக்க இன்னைக்கு கட்சியில் அணைச்சிட்டார். இவரை நம்பி மாற்று அரசுன்னு சொல்லி ஓட்டு போட்டவங்களை எண்ணிக்கை நிறைய பேர், நமக்கு தெரிஞ்சவங்களே ஓட்டு போட்டாங்க. இப்போ இன்றைக்கி யாரை எதிர்த்து ஊழல் சக்தின்னு பேசினாங்களோ, யாரை எதிர்த்து தீய சக்தின்னு பேசினாங்களோ அவங்க தயவுல கூட்டணி, யார் ஊழல் சக்தின்னு பேசினாங்களோ அவங்களையும் கட்சியில் இணைக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, கடம்பூர் ராஜி, விஜயபாஸ்கர், அப்புறம் இந்த பாஸ்கர் எல்லாரையுமே கட்சிக்குள்ளே இணைக்கிறாங்க.
இவங்க வந்து தூய ஆட்சி இனிமேல் கொடுத்துருவாங்களாம். எப்படி ஏடிஎம்கே வந்து ஊழல் சக்தியாக போச்சு, அங்கே நிர்வாக முறை ஆண்ட அப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அமைச்சர் கூடிய பாஸ்கர், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், இவங்க செஞ்ச ஊழல் தானே. அதனால தான் அதிமுக ஊழல் சக்தியை நீங்கள் சொன்னீங்க. அந்த ஊழல் சக்தியில் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, அந்த அமைச்சர்களையும் திரும்பி நீங்கள் உங்கள் கட்சியில் இணைக்கிறீங்கன்னா என்ன மாற்றம் நடந்துருச்சு இந்த அரசியலில்? ஒரு மாற்றமும் கிடையாது. பெரிய பெரிய ஏமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்சினா நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சுய ரூபம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ திமுக கூட 2021 ஆட்சிக்கு வந்த உடனே திடீர்னு நல்லவங்களாக மாறினாங்க, புனித சக்தியாக மாறினாங்க, டக்குன்னு ஒரு வேலையாக பார்த்தாங்க, மக்கள் நம்பிக்கிறதுக்காக ஏமாற்றவாது பண்ணாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா தொடக்கத்திலே இன்னும் 2 மாதம் 60 நாள் கூட முடியலை. திமுக செஞ்ச ஊழலெல்லாம் தாண்டி இப்போ இவங்க பெரிய ஊழலை இணைச்சிட்டாங்க. அதாவது நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஆனால் ஊழல் செஞ்ச அமைச்சரை நாங்கள் ஒன்றா சேர்த்துக்கிடுவோம். நாங்கள் ஊழலை தடுத்துருவோம், ஆனால் ஊழல் செஞ்ச அதிகாரிகளுக்கு நாங்கள் பொறுப்பு கொடுத்துருவோம். எப்படிப்பட்ட விஞ்ஞானிகளும் பார்த்துக்கோங்க. இதில் இந்த 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 இன்னைக்கு வந்து நடந்துச்சுலாம் இந்த இணைப்பு விழாவில் முன்னின்று வழிநடத்தி யார் தெரியுங்களா? ஆதவ் அர்ஜுனா. நான் சொல்லலை, அதிமுக கட்சியிலேருந்து இன்றைக்கி பிரிஞ்சு வந்த பாஸ்கர் சொல்கிறாரு. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக எங்களை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருமையண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே. ஆதவ் அர்ஜுனா தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துகிட்டு இருக்கார். அந்த பக்கத்தில் அதிமுக உடைக்கிறது ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியா. இந்த பக்கத்தில் தாவைக்கா வலு சேர்க்குறங்கிற பேரில் தாவைக்காவை அதில் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகிறது ஆதவ் அர்ஜுனா. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு ஒட்டுமொத்த குடும்பம் அவங்க குடும்ப தேவைக்காக தமிழ்நாட்டு அரசியலே சுக்காக பிரித்து தூர வச்சுட்டாங்க. எந்த விதமான அரசியல், எந்த விதமான புரிதல் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதே விஜயபாஸ்கருக்கு எதிராக தான் விஜய் போய் பேசினார். இதே விஜயபாஸ்கருக்கு எதிராக இப்போ இவருக்கு ஓட்டு கேட்டு போக போகிறார். பார்த்துக்கோங்க, இவர் எதிர்த்து தான் தாவக கட்சிக்காரங்க போட்டி போட்டாங்க. இன்றைக்கி அந்த தொகுதியில் அவரை ஆதரித்து விஜய் போக போகிறார். எப்படி அரசியலுக்கு பார்த்துக்கோங்க. அரசியல் ஒரு விஜய் அவர் சொன்ன டைலாக் தான், வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்கிற மேலே போவோம், மேலே இருக்கிற கீழே போவோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வட்டம் இல்லை, இவங்களுக்கு வந்து ஒரு முக்கோணமாக அமைஞ்சிருச்சு. சேஃபே இல்லாமல் இருக்குது. இந்த பிங்கோ பிஸ்கட் இல்லாமல் இந்த இது சாப்பிடும்ல, லேஸ் சாப்பிடுவோம், சேஃப் இல்லாமல் இருக்குது. யார் வந்தாலும் சேர்த்துக்கிடுவாங்க. இப்போ இன்றைக்கி விஜயபாஸ்கர் சேர்த்தாச்சு, அவர் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு புரிதராக மாறிட்டாங்க. நாளைக்கு இன்றைக்கி ஏவா வேலு மீது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை ஏவா வேலு இந்த நான் வந்து தாவைக்காக்கு வரணுன்னா தாவைக்கா சேர்த்துக்கிடுவாங்க. செந்தில் பாலாஜியும் இல்லைப்பா எனக்கு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, நானும் பல கட்சி போயிட்டேன், டிடி தினகரன் போயிட்டேன், ஜெயலலிதா கட்சிக்கு போயிட்டேன், ஸ்டாலின் கட்சிக்கு போயிட்டேன், உங்கள் கட்சிக்கு நான் வாழ சொன்னாரோ இவங்க சேர்த்துக்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. ஒரு கொண்டக்காட்டில் இருந்தால் போதும், மசாலா அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு மடக்கூதி எடுத்து ஊதிக்கிடுவாங்க. இவ்வளோ தான் இவங்களோட அரசியல். இவங்க நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க, இவங்க நினச்ச சிரிச்சிக்கணும். ஆனால் இவங்க இந்த அரசியல் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம ஜென்மமே முடிஞ்சிடும். ஏய் நான் செத்துருவேன்டா.